ஹாய்! இது இன்னைக்கு ஆஃப்டர்நூன் எடுக்கிற விலாக். ஈவினிங்கா கம்பு தோசைக்கு மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு, கம்பும் அரிசியும் மெஷர் பண்ணி ஊற வச்சாச்சு. இது நெறைய அரைச்சு ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு யூஸ் பண்ணா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு, அளவா மட்டும் ஊற வச்சாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, அரிசி பருப்பு சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டுருக்கேன். இதோட ரெசிபி கூட நம்மளோட சேனல்ல ஷார்ட்ஸில போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில குடுக்குறேன். டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் ஃப்ரை அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து சூப்பரான காம்பினேஷன். நான் வந்து இன்னைக்கு பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சாச்சு. பொட்டேட்டோ ஃப்ரை வித் நெறைய கொத்தமல்லி தூவின அரிசி பருப்பு சாதம் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் கொடுக்குறேன் பாருங்கள். நம்ம குழந்தைங்களுக்கு இது மாதிரி ராம்ஃபஸ் எல்லாம் வாங்கியிருப்போம். அது ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்தாமல் போயிடும். குழந்தைங்க வளர்ந்துருவாங்க. அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி கரெக்டாக கை விட்டு பார்த்திங்கன்னா ஃபிங்கர்ஸ் கால் விரல்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டிருப்பாங்க. அதை மட்டும் பிரித்து விட்டுட்டு லைட்டாக கையிலையோ இல்லை மிஷின்லையோ ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா பேண்ட் மாதிரி அப்படியே உள்ளே போயிடும். இன்னும் கூட கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.